இன்னைக்கு ஞானசேகரன் வழக்கு நீதிமன்றமானது விரைந்து விசாரித்து அதற்கான தீர்வு கொடுத்திருக்கு. இதுக்கும் இந்த திருட்டு திமுக என்ன சம்பந்தம்? கனிமொழியாக பேசுனதும், ஐயா ஸ்டாலின் பேசுனதும், ஆனந்த் உதயநிதி பேசுனதும் மறக்க முடியுமாங்க நம்மளால? பெண்களுக்கு எப்பங்க பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்? பல காலமா பல பாலியல் வழக்குகள்ல தீர்ப்பு தான் வருது. தீர்வு கண்ட காலம் உண்டா? பெண்களை இழிவுபடுத்தும் போது எல்லாம் தெரியலையா? எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, உடம்பு முடியாம இருக்காங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, நான் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இப்பதான் உணர்றீங்களா? ஜென்மத்தில் உங்க பாவத்தை கழிக்க முடியுமா? நீங்க பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம ஆண்களாக வாழ்வதில் என்னங்க அர்த்தம் இருக்கு எங்களுக்குலாம்? ஞானசேகரன் தண்டிக்கப்பட வேண்டியவர், திமுக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து நாடகம் போடக்கூடாது. திமுக இதை கிரெடிட் எடுக்கிறது என்ன தகுதி இருக்கு? திமுக தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? என் கட்சியில் இருந்தவர் தான். ஐயா அப்பாவும் என்ன சொன்னாருங்க? தம்பி ஞானசேகரன். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை மனசாட்சியோட பேசணும். முதல்ல பிரச்சனைக்கு களம் இறங்கியது யார்? அண்ணா யூனிவர்சிட்டியில் முதலில் போராட்டம் நடத்தியது யார்? கொழுப்படுத்து ஒருத்தன் குடிக்கிறான், அவனுக்கு நீ 10 லட்சம் தர நிவாரணம். கொழுந்து விட்டு எரியுது, எங்களுக்கு தரமாட்டியாயா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. மேடம், கொழுந்து விட்டு எரிந்தாங்க, அப்படியே அழுகை குரல், அங்கே அப்படியே ஒரு இலவு விழுந்த மாதிரி அங்கே இருக்குது. இங்கே உட்காந்து நீ இளவரச மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. மேடம், 20 வீடு எரிஞ்சிருச்சு. முதலமைச்சர் பார்த்தாராங்க. சரி டான்ஸ் தான் ஆடி தொலைச்ச, டான்ஸ் ஆடிட்டு சும்மா போகிற வழியில பார்த்துட்டு போயிடலாமே அந்த மக்களை. ஒரு ஆறுதலாக இருந்திருக்கோம். முதலமைச்சர் நம்மளை வந்து பார்த்தாருங்க. திமுக காரர்களுக்கு இவங்க வந்து ரொம்ப 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 சொம்படிக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு எல்லா மீடியாவும் செய்யுது. பெரும்பான்மையான மீடியாக்கள் இந்த வேலையை பண்ணுது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சார்ந்த மற்றும் வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவர்கள். வணக்கம். ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து ஒரு 5 மாதமாக பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி அதோட தீர்ப்பு வந்துச்சு. அதுவும் வெகு விரைவாக அந்த தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்றதையும் பார்க்குறோம். ஜூன் 2ஆம் தேதி தான் அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி குற்றவாளி அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 5.5 ஆண்டில் வந்து பெண்ணுக்கான ஒரு தீர்ப்பை வந்து வாங்கி கொடுத்த இந்த காவல்துறைக்கு வந்து பாராட்டை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. வெக்கி தலகுனியணும், இப்படி வெட்டி பந்தா பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஞானசேகரன் வழக்கு நீதிமன்றமானது விரைந்து விசாரித்து அதற்கான தீர்வு கொடுத்துருக்கு. இதுக்கும் இந்த திருட்டு திமுக என்ன சம்பந்தம்? முதல் வாதமே கேவலமான ஒரு ஸ்டாண்டு. திமுக எடுக்கக்கூடிய மைலேஜ் காப்பாற்ற அவன் எவ்வளோ துடிச்சா நமக்கு தெரியுமா இல்லையா மேடம்? நீதிமன்றத்தில் காவல்துறை சொல்றது, ஆனால் இன்னைக்கு சொல்றான் கருணையே காட்டாதீங்க. அவனை காப்பாற்ற துடிச்சது யாரு? லூசாயா நீங்களா? இல்லை நாங்கள் தான் லூசா? நீ ஏன் ஒன்று பேசுகிற? 5 மாதம் கழிச்சு கான்ட்ராக்டரே நீ ஏன் ஒன்று பண்ணுற? நீ அதை பண்ணாலும் நாங்கள் சிரிக்கணும், இதை பண்ணாலும் சிரிக்கணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? திமுக இன்னைக்கு இந்த ஈடி பிரச்சனையை தாங்க முடியாமல் இன்னைக்கு சிக்கி சீரழியக்கூடிய காட்சி, மக்கள் எல்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய காட்சி, இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அலங்கோல காட்சியில் திமுக இன்னைக்கு அல்லல்படுது. இதையெல்லாம் பார்த்து பயந்துட்டு தான் இன்னைக்கு வேறு விஷயங்கள் திசை திருப்ப முடியுமா, வேறு பாதைக்கு இந்த பேச்சுக்கள் போயிடாதா அப்படின்னு வேண்டாத குறை. இப்போது ஞானசேகரன் வழக்கு முதல்ல இருந்தே பல கட்சிகள் இன்னைக்கு திமுகவை தவிர எல்லா கட்சியும் வலியுறுத்தது என்ன? அவன் பண்ணது அட்டூழியம், அவன் பண்ணது அயோக்கியத்தனம், அவன் பண்ணது பெண் உரிமைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு விஷயமாக இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிழையாக திமுக ஆட்சியில் நடந்துருச்சு. அதற்கு நடவடிக்கை எடுங்கயான்னு சொன்னால் அது என்னென்ன பம்மாத்து வேலை காமிச்சாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா மேடம்? கனிமொழியாக பேசுனதும், ஐயா ஸ்டாலின் பேசுனதும், ஆனந்த் உதயநிதி பேசுனதும் மறக்க முடியுமாங்க நம்மளால? ஐயா அப்பாவும் அவர்கள் என் தம்பி ஞானசேகரன் சொன்னதை மறந்துட முடியுமா? ஒரு சபாநாயகர் என் தம்பின்றாரு, அவரை காப்பாற்றுறதுக்கு அப்பா அவ்வளோ போராடினார். ஆனால் இன்னைக்கு வந்து கருணையே காட்டாத, இதைத்தாயே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் முதல்ல இருந்து. 5 மாதம் கழிச்சு ஞானசேகரன் பிறக்குதா? நல்லவன் நினச்சிருந்தீங்க திமுக காரனை இந்த வாதத்தால். இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிருச்சு அவன் குற்றவாளி. 2ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கிறாங்க. தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக வரணும். இது தீர்ப்பாக மட்டும் இருக்கக்கூடாதுன்றது பாஜகவுடைய ஒரு எண்ணம். இது ஒரு தீர்வாகவும் இருக்கணும். பெண்களுக்கு எப்பங்க பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்? பல காலமாக பல பாலியல் வழக்குகளில் தீர்ப்பு தான் வருது. தீர்வு கண்ட காலம் உண்டா? ஒரு தீர்ப்பு வாங்குறோம், அந்த தீர்ப்புக்கு பிறகு கிடைத்த தீர்வு, நாட்டில் நடந்த மாற்றம், இது போன்ற அட்டூழியம் செய்கிறவங்களும் பயம் வருதாங்க. என்ன பண்ணால் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு திமிரில் தானே அலையிறான் அவன். சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவரில் பாதுகாப்பு இல்லையேங்க. நீங்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம்
கல்லூரி இருக்கோ இல்லையோ, மாவட்டத்துக்கு மாவட்டம் பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ, மாவட்டத்துக்கு மாவட்டம் சுகாதாரத்துறை அந்த ஹாஸ்பிட்டல்கள் இருக்குதோ இல்லையோ, மாவட்டத்துக்கு மாவட்டம் சாலை வசதி இருக்கோ, மாவட்டத்துக்கு மாவட்டம் நல்ல குடிநீர் வசதி இருக்கோ இல்லையோ, மாவட்டத்துக்கு மாவட்டம் பிரச்சனை இருக்கு, மாவட்டத்துக்கு மாவட்டம் பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கு, மாவட்டத்துக்கு மாவட்டம் கொலை கட்ட பஞ்சாயத்து கட்டாய வசூல், மாவட்டத்துக்கு மாவட்டம் இதுதான் இருக்கு. இது ஒரு ஆட்சியா? இதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர், இதுக்கு ஒரு ஆட்சியாளர்கள், இதுக்கு ஒரு அமைச்சர்கள், அங்கங்க ஒரு தளபதி வச்சு தொல்லை தாங்கல. மொத்த கட்சிக்கு ஒரு தளபதி. அவர் யாருன்னா ஸ்டாலின் சொல்றாங்க. கொங்கு தளபதி, அங்க டெல்டா தளபதின்றாங்க. எந்த தளபதியாலும் ஒரு விஷயம் தலைவலி தான் ஏற்படுது. தீர்வுன்றது வேணுங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்கக்கூடியது ஒன்றுதான். தீர்ப்பு வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஜூன் 2ஆம் தேதி அவருக்கு ஆயுள் தண்டனையானது கொடுக்கப்படும் அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு வழக்கறிஞரா 11 குற்றங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்குது. அதாவது ஐடி பிரிவு உட்பட, அதாவது என்ன சொல்கிறது, ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை காமிச்சு மிரட்டுறது, ஃபால்ஸான விஷயங்களை சொல்லி அந்த பெண்ணை வந்து ஒரு ட்ராப்குள்ளே கொண்டு போகிற விஷயங்கள் உள்ளிட்ட 11 முக்கிய குற்றங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்குது. நிச்சயமாக அவர் மீது பெரிய ஒரு ஆயுள் தண்டனையானது கொடுக்கப்படும். இதுக்கு மேலே இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செய்யணும், இது போல குரோத எண்ணம் உள்ளவெல்லாம் இன்னைக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணுன்றதை நீதிமன்றம் உறுதி செய்யணும். நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய நன்றியை பாஜக சார்பாக தெரிவித்துக்கிறோம். இவ்வளோ ஒரு ஸ்பீடி டிஸ்போசல் ஆஃப் கேஸ், ரொம்ப வேகமாக அதை துரிதப்படுத்தி 5 மாதத்தில் இந்த வழக்கை முடிச்சிருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு நன்றி. இன்னொன்று, காவல்துறை, நம்ம கெட்டது செய்யும் போது காவல்துறையை விமர்சிக்கிறோம். காவல்துறை இதில் கொஞ்சம் திமுகவோட ஏவல் துறையாக கொஞ்ச நாள் இருந்தாலும் இதோடைய சென்சேஷனல் இஷ்யூவை புரிஞ்சு அவங்க இதை கொஞ்சம் ஸ்பீடியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை பாஜக சார்பாக தெரிவிக்கிறோம். இப்போ ஞானசேகரன் அவர்கள் அவர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாதவங்க, எனக்கு பல கடன்கள் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து பார்த்து எனக்கு கொஞ்சம் தண்டனை குறைச்சி கொடுத்தீங்கன்னா நான் வெளில போய் இந்த கடன் அடைக்கிறது, எங்கள் அம்மாவை பார்த்துக்க, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுவேன் அப்படின்னு. இந்த மாதிரி கேஸில் நான் பார்த்துருக்கோம். ஏதோ இந்த மாதிரி ஒரு கருணை சைடாக சொல்லிடுச்சு அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை காட்டப்படும் அப்படின்றது. ஆனால் போலீஸ் காவல்துறை சைடில் வந்து எந்த ஒரு கருணையும் காட்டப்படக்கூடாது, அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவருக்கு என்ன தொழில் இருக்குது, எதை செஞ்சு அவன் அம்மாவை காப்பாற்றுவார்? நான் தனி மனித ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகல. என்ன சார் தொழில் உங்களுக்கு? பெண்களை இழிவுபடுத்தும் போது எல்லாம் தெரியலையா? எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, உடம்பு முடியாமல் இருக்காங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, நான் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்போ தான் வருதா உணர்ச்சி? இப்போ தான் வருதா? இப்போ தான் உணர்றீங்களா? செஞ்சது எவ்வளோ பெரிய மகா தப்பு. இந்த ஜென்மத்தில் உங்கள் பாவத்தை கழிக்க முடியுமா? நீங்கள் பண்ணது அநாகரிகம் தலைவரே. திமுக காரங்க மாதிரியே எல்லா வேலையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது. திமுக காரனா இப்போ 100 தப்பு பண்ணிட்டு பாவம் மன்னிப்பு கேட்குறான். மக்களும் பாவம் மன்னிப்பை கேட்டு தான் ஓட்டு போட்டு நீ ஏமாந்து நிற்கிறோம். உனக்கு ஏன்பா? நீ பண்ண வேலை சாதாரண வேலையா? என்ன பணம் திருடிட்டியா? இல்லை ஏதாவது சின்னதாக அடிச்சடிச்ச பிரச்சனையா? எவ்வளோ பெரிய ஒரு தேச விரோத செயல் இது. ஒரு தேசத்துக்கே விரோதமான செயலுங்க இது. காரணம், மகளிர் நல்லா இருந்தால் தாங்க ஒரு நாடு நல்லாயிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ என்ன ஒரு மாநிலம்? அப்போ அங்கே வாழக்கூடியலாம் ஆண்களா? நம்பலாம் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆண்களாக வாழ்வதில் என்னங்க அர்த்தம் இருக்கு எங்களுக்குலாம்? ஞானசேகரன் தண்டிக்கப்பட வேண்டியவர், திமுக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து நாடகம் போடக்கூடாது. இன்றைக்கி ஞானசேகரன் கேட்ட அந்த ஒரு ப்ரப்போசலில் நாடகம், அந்த நாடகத்துக்கெல்லாம் நீதிமன்றம் ஒருபோதும் தலையை அசைக்காது. நீதிமன்றம் ரொம்ப காட்டமாக இருக்குங்க. சில விஷயங்கள்லாம் நீதிமன்றம் எந்த காம்ப்ரமைசஸோ இல்லை எந்த விதமான ஒரு ரிலாக்ஸேஷன்ஸோ நீதிமன்றம் தராது. அவருக்கு உச்சபட்ச தண்டனையை நீதிமன்றம் தருன்றதை தெரிவித்துக்கிறேன். இப்போ இந்த பொள்ளாச்சி இஷ்யூடைய கேஸ் வழக்கு வந்தப்போ பார்த்தோம், திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி யார் கிரெடிட் எடுக்கிறதுன்னு இருந்தாங்க. இந்த வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீடி ரிகவரிக்கு வந்து 5.5 மாதத்தில் வந்து இதுக்கு வந்தது காரணம் காவல்துறையும் திமுக அரசும் தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை கிளைம் பண்ணுறாங்க. இந்த பக்கத்தில் வந்து மோடி அவர்கள் கொண்டு வந்த பிஎன்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு இது இவ்வளோ சென்சேஷன் ஆக்குறதுக்காக அவர் பண்ண சாட்டை போராட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு 2 கட்சிகளும் இதில் கிளைம் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை மனசாட்சியோடு பேசணும். முதல்ல பிரச்சனைக்கு களம் இறங்கியது யார்? அண்ணா யூனிவர்சிட்டியில் முதலில் போராட்டம் நடத்தியது யார்? தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. அந்த பொண்ணோட பேர், அந்த பொண்ணோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் வெளியே வந்த பிறகு அதற்கு கண்டனம் தெரிவித்தது யார்? எந்த கட்சி அந்த பெண்ணுக்காக ரோட்டிலே நின்றது? மனசாட்சி உள்ளவர்கள் தமிழக மக்கள் அதை உணர்வாங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் முதல் நாள்ல இருந்து அந்த பெண்ணுக்கு நடந்தது பெரிய அநீதி, அந்த பெண்ணுக்கு நடந்தது பெரிய அக்கிரமம், இந்த திமுக ஆட்சியில திமுக காரன்ற ஒரே போர்வைக்குள்ள ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பெரிய துயர சம்பவத்தை இந்த திமுக காரன் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமா காமிச்சது எங்களுடைய அன்றைய மாநில தலைவர் அண்ணன் புரட்சியறிஞர் அண்ணாமலையார். அதன் பிறகுதான் எல்லா கட்சியும் வரிசை கட்டி வரான். நானும் போராட்டம் பண்றேன், நீயும் போராட்டம் பண்றேன். போராட்டங்கள் யார் செய்தாலும் அதை வரவேற்கிறோம். நாங்கள் அதை கிரெடிட் இருக்க விரும்பலைங்க. ஆனால் அதை வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்களிடையே அதை பட்டவர்ணமாக்கியது பாஜக.
அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்குதுன்னா நான் கிரெடிட்டே எடுக்கலைங்க, எங்களுக்கு கிரெடிட்டே வேண்டாம். எங்களை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் வாழ்வு, ஒரு பெண்ணினுடைய நிம்மதி, ஒரு பெண்ணினுடைய சுதந்திரமான ஒரு வாழ்வுக்கு உறுதி செய்யக்கூடிய வேலைகளில் பாஜக ஈடுபடும். அதற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய திமுகவை பங்கம் பண்ணி கலாய்ச்சி அனுப்பிச்சது, அவர்களை ரொம்ப தொந்தரவு செய்து இந்த வழக்கு இவ்வளவு ஒரு நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் இந்த அளவு ஸ்ட்ராங்காக போடப்பட்டு அவன் கல்பிரட்டுன்னு இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சதுக்கு முக்கிய காரணம் பாஜக. திமுக காரன் வேற ஒரு கட்சி அப்படியே கொஞ்சம் மென்மையாக போயிருந்தான்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லைன்னு இருப்பான். இன்னைக்கு ஞானசேகரன் ஞானம் பெற்றவர் அப்படின்னு திமுகவில் பேசியிருப்பான். ஏன்னா திமுக இதை கிரெடிட் எடுக்கிறது என்ன தகுதி இருக்கு? திமுகவுடைய தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? என் கட்சியில் இருந்தவர் தான். ஐயா அப்பாவும் என்ன சொன்னாருங்க? சபாநாயகர்ன்றது யாரு? ஒரு சட்டசபையில் சபாநாயகர்ன்றது யாருங்க? உச்சபட்ச பதவி. அவர் சொன்னது என்ன? என் தம்பி ஞானசேகரன்றாரு. இவனா வந்து புரட்சி பண்ணியிருப்பான், இவனா கருணை வேணான்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? காப்பாற்றணும்னு ரொம்ப முயற்சி பண்ணா, கழுத்தை தாண்டி போயிடுச்சு, சரி வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக முறையாக அவன் கட்சிக்காரனை மாட்டி விட்டுருக்கான். இன்னைக்கு மாட்டி விடலன்னா அவன் சீரழிந்து போவான் மக்கள்கிட்ட. ஏற்கனவே சின்ன பணம் ஆயிடுச்சு மேடம். இது போன்ற சென்சேஷனல் இஷ்யூ பெண்கள் என்று வரும்பொழுது எல்லா மானமும் ஈனமும் தன்மானம் உள்ள தமிழர்கள் மேடம், தன்மானம் உள்ள தமிழ்நாட்டில் எல்லாரும் தன்மானத்தோடு யூஸ் பண்ண மாட்டானா? இவ்வளோ ஒரு கீழ்த்தர செயலுக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சா திமுக நிலைமை என்ன? ஏற்கனவே கீழ்த்தர செயல் செய்கிறதே அவன் கட்சிக்காரன் தான். ஒரு இடத்துல கூட பாருங்க, ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு அநாகரிகமான செயல் நடக்குது, திமுக காரன் தான் செய்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப முத்தி போச்சு மேடம். முத்தி போனதுனால இன்றைக்கி சத்தம் இல்லாமல் காமிச்சு கொடுத்துட்டாங்க. மற்றபடி திமுக காரனில் கிரெடிட் இருக்கிறதுக்கோ இல்லை திமுக காரனால் அந்த வழக்கு முடிவடைந்து சொல்கிறதுக்கோ திமுக காரனுக்கு 1% தகுதி இல்லைன்றது தெரியுது. நேற்று வியாசர்பாடியில் நடந்த அந்த தீ விபத்து வந்து பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து அதில் ஒரு விமர்சனம் வந்து தாவைக்காவினர் அங்கே போய் அந்த தேவையான மக்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணும்போது தடுத்து நிறுத்தப்பட்டாங்க, அங்கே இருந்து பெண் நிர்வாகிகள் தாக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டதை பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழிசை அவர்கள் வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அப்போ அவங்க விஜய் அவர்கள் கட்சிக்கு நடந்த அந்த விஷயத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க. இது நடக்கும்போது பக்கத்திலே தான் வந்து கோபாலபுரத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் நேற்று நடைபெற்று இருந்தது. ஸோ இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, இருந்துட்டும் அவர் போய் ஏன் அந்த இடத்த விசிட் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அசிங்கமாக இருக்கு மேடம். இந்த தமிழ்நாட்டில் பிறந்த நினைக்கும் போது ரொம்ப வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் மேடம். அவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவித சம்பவம். ஒரு 20 கூரை எரிஞ்சு போச்சு, அங்கே வாழ்வாதாரம் இல்லை, மக்கள்லாம் அவதிப்படுறான், சாப்பாட்டுக்கே இல்லைன்னு ரோட்டில் நிற்கிறான். மனசாட்சி உள்ள ஒருத்தன் செய்வானா மேடம்? அந்த ஸ்பாட்லேருந்து இவர் டான்ஸ் ஆடின ஸ்பாட் 6 கிலோமீட்டர் மேடம். 6 கிலோமீட்டரை புதுசாக கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க மேடம். சேகர் பாபு கையை தட்டிக்கிட்டே இருக்காரு. அங்கெல்லாம் கை கூப்பி நின்றுட்டுருக்கான் மக்கள், எனக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. உடைமையை இழந்து அங்கே அவன் வாழ்வாதாரத்துக்கு இழந்து நடுரோட்டில் நிற்கிறான் மேடம். அவன் உதவின்னு கேட்டு போனால் இவன் சொல்கிறானா ஆக்கிரமிப்பு. நிஜமாவே மனசு ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு நான் பார்த்தேன். ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறியா? ஓட்டர் ஐடி அவனுக்கு யாரையா கொடுத்தா? இபி கனெக்ஷன் யாரையா கொடுத்தா? அவன்கிட்ட ஓட்டுன்னும் போது அந்த ஆக்கிரமிப்பு பகுதிக்குள்ளே போய் ஓட்டு கேட்குற இல்லையா? நிலப்பட்டா வழங்கப்பட்டிருக்கும். இவ்வளவும் பண்ணியிருக்கையா நீ? இவ்வளவும் பண்ணிட்டு ஆக்கிரமிப்பு அப்படின்னு 5000 தரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறான். ஒரே ஒரு கேள்வி ஒரு தாய்மார் கேட்டதை நான் பார்த்தேன், நிஜமாவே நெஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. கொழுப்படுத்து ஒருத்தன் குடிக்கிறான், அவனுக்கு நீ 10 லட்சம் தர நிவாரணம், இங்கே கொழுந்து விட்டு எரியுது, எங்களுக்கு எதுவும் தரமாட்டியாயா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க மேடம். நிஜமாவே நெஞ்சம் பதப்பதைக்குதான் இல்லையா மேடம்? ரத்தம் தானே மேடம் ஓடுது நமக்குள்ள. அங்கே ஒருத்தன் எரிஞ்சு கிடக்கிறான், அது என்னன்னாலும் போய் பார்க்கணும்ல மேடம். கொஞ்சம் லாங்காக இருந்தால் கூட பரவாயில்ல மேடம், ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட மனசை கொஞ்சம் தேர்த்திக்கலாம் மேடம். 6 கிலோமீட்டர் மேடம் கொழுந்து விட்டு எரிந்தாங்க, அப்படியே அழுகை குரல். அங்கே அப்படியே ஒரு இலவு விழுந்த மாதிரி அங்கே இருக்குது. இங்கே உட்காந்துட்டு நீ இளவரச மாதிரி டான்ஸ் ஆடுறதா மேடம்? சே, மானங்கட்டு போயிட்டீங்களேங்க தமிழர்கள், மானங்கட்டு போயிட்டோமேங்க. பக்கத்து தெருவில் ஒருத்தர் இன்னலுக்கு இருக்கா, செத்து கிடக்கிறான், அவன் வாழ்வாதாரத்தை இழந்து அவன் ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க எனக்கு அடுத்த மாற்று துணி கூட இல்லைன்றாங்க. லேடிஸ்லாம் கழிவறைலாம் எப்படி போவாங்கங்க? எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. 20 வீடு எரிஞ்சிருச்சு, முதலமைச்சர் பார்த்தாராங்க. சரி டான்ஸ் தான் ஆடி தொலைச்சேன், டான்ஸ் ஆடிட்டு சும்மா போகிற வழியிலாவது பார்த்துட்டு போயிடலாமாங்க அந்த மக்களை. ஒரு ஆறுதலாக இருந்திருக்கோம் முதலமைச்சர் நம்மளை வந்து பார்த்தாருங்க. எதுக்கு தான் வருவேன் நீ? எதுக்கு தான் வருவேன்? பிரச்சனை கொடுக்கறதுக்கு நீ வர, தீர்வுக்காவது வாயா. 10 பிரச்சனை நாட்டில் நடக்குது, ஒரு பிரச்சனைக்காக காது கொடுத்து கேளையா. பிரச்சனை கொடுக்க மாட்டேதான் நீயா? பிரச்சனையும் கொடுக்குற, 2026 எங்களுக்கு அர்ச்சனை கொடுக்குற. வெக்கமா இல்லை? நாங்கள் ஈனப்பிறவிகளா மேடம்?
எங்களுக்கெல்லாம் உண்மை விலாசமே இல்லாத ஆளலாங்க. எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்கவே இல்லை மேடம். எங்களுக்கு எதுவும் ஏழை மக்களை பார்த்தா ஏன் இவ்வளோ இலக்காரம்? அந்த ஏழை மக்களுக்கு பேச நாதி இல்லையா மேடம்? எந்த ஒரு மீடியாவும் அந்த சம்பவத்தை ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. திமுக காரங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப 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 சொம்படிக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு எல்லா மீடியாவும் செய்யுது. பெரும்பான்மையான மீடியாக்கள் அந்த வேலையை பண்ணுது. பொதுமக்களுக்கு ஒரு இன்னல் நடக்குது, நம்ம சார்ந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கூரை பற்றி எரியுது, துடிக்கல, வலிக்கல. இல்லை, இதே நேற்று வந்து காகிதம் இல்லத் அப்படின்ற பகுதியிலையும் வந்து பட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலங்கள் வந்து இடிக்கப்படுது. அங்கே இருக்க வீடுகள் எல்லாமே வந்து இடிக்கப்படுற விஷயத்தை பார்க்குறோம். அதற்கும் யாருமே குரல் கொடுக்கும். ரோட்டில் கொண்டு வந்து மக்களை விட்டுறாங்க. அந்த கொளுத்துன விஷயம் தப்பே இல்லைன்ற மாதிரி தானே அர்த்தம். அது ஒரு முதலமைச்சர் வந்து அந்த இடத்துல பார்த்தாரு, நடவடிக்கை ஸ்பீடாக நடக்குமா நடக்காத மேடம்? வெளிப்படையாக பேசுங்க. சாப்பாடு போடுறேன், எத்தனை நாள் சாப்பாடு போடுவேன்? சாப்பாடு 10 கிலோமீட்டர் தள்ளி கொடுக்குறாங்களாம், அங்கே வந்து வாங்கிக்கோன்றாங்களாம். ஒருத்தர் சொல்கிறார், நான் எப்படிங்க அங்கே வந்து வாங்குறது? குடும்பம், குட்டி, குழந்தைலாம் ரோட்டில் இருக்குது மேடம். ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு எதுவுமே இல்லையா? எல்லாம் 10 எரியுதான். அந்த குழந்தைகளோட நோட் புக்கு எதுவுமே இல்லைன்றாங்க. உண்மையாகவே எனக்கு அப்படியே வார்த்தைகள் வாயிலிருந்து வரல மேடம். 20 வீடு நம்ம நினைக்கிறோம், ஏங்க 20 வீடு தானேங்க, 20 குடும்பம் மேடம். 10 எரியுது. அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். இல்லை, நேற்று காகிதம் இல்லத்தில் வந்து பட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி விட்டு இடிக்கிறாங்க. அந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதுங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் அதிகாரிகள் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது அதிகாரிகள் மேலே தானே அந்த வழி இருக்கு. நாடகம் மேடம். ஏன் முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது? கூட்டணின்னு ஓட தருதுல, திப்பு 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 திப்புன்னு கேட்க வேண்டியதானே மேடம்? எனக்கு வார்த்தையே வரல மேடம். யோசிக்கிறேன், என்னடா இது? சே, ஐயோ, எப்படிங்க இது? ஒருத்தர் அங்கே கொளுத்தி கிடக்கிறான், 10 எரியுது, இங்கே ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு. இந்த மக்கள் அதெல்லாம் பார்ப்பானா? மக்களுக்கு அதெல்லாம் யோசிப்பாங்களா? மக்களுக்கு யோசிக்கிற திறனே போயிடுச்சா? இல்லை நம்ம இப்படி தான் முடிவு பண்ணி வேறு வழி இல்லைன்னு சகிச்சுட்டு இருக்கீங்களா? பிஜேபி காரனும் போயிருக்கான் உதவி பண்ண, அடிச்சு ஓட விடுற. சரி, நீ தான் ஒரு கருமத்தையும் பண்ண மாட்டேற, உதவி செய்ய நாங்கள் போகிறோம், எங்களையே அனுப்புறீங்க? தாவேகா நிர்வாகி ஒரு பெண் மேலே எட்டி வச்சிருக்காங்களா? யாராக இருந்தாங்க? பெண்களை ஏன் நீங்கள் தொடர்ச்சி அப்படி பாதிப்புக்கு உள்ளாக்குறீங்க? பொம்பளைங்களை அடிக்கிறது சரி, வெள்ளை சட்டை போட்டு நாங்கள் தான் போகிறோம், நாங்கள் கட்சிக்காரன் தெரியுது, எங்களை அடிக்கிறீங்க. லேடிஸ் எப்படி தெரியுது உங்களுக்கு கட்சிக்காரங்கன்னு? ஏன் துன்புறுத்துறீங்க? ஏன் துயரம் கொடுக்குறீங்க? சாதாரண ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டை எனக்கே இவ்வளவு வலிக்குதுங்க. ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய உங்களுக்கு வலிக்காதா? ஒரு நாடகம் மாதிரி நடத்தி தொலையா, ஒரு நாடகத்தை நடத்தையா, ஒரு 10,000 ரூபாய் செக்கு கூடயா, ஒரு நாடகத்தை பண்ணியா, நீ எதுவும் பண்ண வேணாயா, ஒரு போட்டோ ஷூட்டாவது பண்ணியா. அங்கே போய் திமிரு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. 5 வருஷமா திமிரு பேச்சுக்கே நேரம் சரியா இருக்கு. ஊரறிஞ்ச ஊழல் உத்தம மாதிரி பேசுறான். உதயநிதியை கேட்குறாங்க அந்த ரைடை பற்றி. என்ன ரைடு? சைக்கிள் ரைடு. கேவலப்பட்ட ஒரு நிர்வாகம், ஊருக்கே தெரியுது. உத்தமனா நீங்களா? ஊழல் பண்ணிட்டு அந்த ஊழல் பண்ண எவ்வளவு நக்கல் நையாண்டே பேசுறான் பாருங்க. ஒரு நாட்டில் எங்கேயாவது நடக்குமா மேடம்? ஒரு தனி மனிதன் 1 லட்சம் கடன் வாங்கிட்டு கட்ட போனாலும் கூனி குறுக்கி போவானா மாட்டானா? 1,00,000 கோடி கடன் வாங்கிட்டு வெக்கமே இல்லாம சுத்தி வரீங்க. அந்த ஆட்சி, ஆக இந்த ஆட்சி, இது நொந்த ஆட்சி. மக்கள்ல வெந்துட்டு கிடக்கிறான். வியாக்கியானம் பேசுறது வந்து தமிழை காப்பாற்றியது நாங்கள், தமிழர்களை வாழ வைத்தது நாங்கள், உங்களுக்கு சோறு போட்டது நாங்கள். வெக்கங்கட்ட பேச்சு. எத்தனை நாளையா பேசுவீங்க இதே வெக்கங்கட்ட பேச்ச? சோத்தை போட்டேன், பேண்ட்டை போட்டேன், நீ வெக்கமா இல்லை? இதுக்கு ஒரு 10 தமிழ் தெரிஞ்ச புலவர்கள் வர கூட அப்படியே அவங்க அப்பா பையனும் தீந்தமிழை கேட்டுதான் அப்படியே தமிழ்நாடு வாழ்வது போல. ஏய், நீ ஏமாத்தனியா இல்லையா? நீ திருட்டு தானே பண்ணியா இல்லையா? உனக்கு ஊழல்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? திருட்டு பசங்களை வச்சு கட்சி நடத்துகிற இவங்க என்ன பேச்சு பாருங்க. ராஜ்யசபா 6 சீட்கள் வந்து அவங்களுடைய காலம் முடிகிறது. அடுத்தது யார் நாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல திமுகவுக்கு 4 சீட் இருந்திருக்கு. 3 சீட் வந்து வில்சன் அவர்கள், எழுத்தாளர் கவிஞர் சல்மா அவர்கள், அதுக்கப்புறம் SR சிவலிங்கம் அவர்களுக்கு. இது இல்லாமல் மதிமுக கட்சியினுடைய கமல்ஹாசன் அவர்களுக்கும் வந்து அந்த சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் இத்தனை நாள் இதுக்காக தான் திமுக கூட இருந்தார், அவர் நினச்சது வந்து சாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்து கட்சிக்குள்ளே பேசப்படுது. இப்போ இந்த 4 MP தேர்தல் நடத்துகிறாங்க, போகிறாங்க. என்ன சாதிக்க போகிறாங்க? கமல் அண்ணன் மைக்கை பிடிச்சா பேசுறது நமக்கு இங்கேயே ஒன்றும் புரியல. பார்லிமெண்ட்லேயும் போய் ஒன்றும் பேச போகிறது இல்லை, சம்மந்தம் இல்லாமல் எதாவது பேசிட்டு வர போகிறது. திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு திமுக கட்சியாகவே மாறிட்டாரே கமலஹாசன். என்னவோ ஒரு கேவலம்.
நாட்டில் அவ்வளோ இன்னல்களும் அவ்வளோ துயரங்களும் போயிட்டுருக்கு. இந்த 4 ராஜ்யசபா தேர்தலெலாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி திமுக இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கு. போன 40 பேரும் ஒன்றும் பண்ணல, இந்த 4 பேர் பண்ணி இன்னத்தை கட்டிட போகிறான். அதே தான் திமுகவை விரட்டணும். திமுகவை விரட்டு, அதுதான் கரெக்டு. அவனை விரட்டினா தாங்க உருப்பிட முடியும். நம்ம அவன் எம்எல்ஏ ஆகணும், அவன் எம்பி ஆகணும், அவன் எம்பி ஆகிறதுக்கு எம்பி நிற்பான், அவன் எம்எல்ஏ ஆகிறதுக்கு அப்படியே நிற்பான். நம்ம எங்கே நிற்கிறோம்? இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை, அந்த 20 கூரை என்ன ஆச்சு? எதுலையுமே அவன் நிற்க மாட்டான். எம்பிக்கு நிற்பான், எம்எல்ஏக்கு நிற்பான், எனக்கு ஒன்றா நிற்க மாட்டான். அப்போ எதுக்கே அவனுக்கு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்? இன்றைக்கி இந்த ராஜ்யசபா தேர்தல் இன்னும் பெரிய புரட்சி நடக்கிறது போலவும் அப்படியே இவனுங்க போனால் அப்படியே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நிப்பாட்ட போகிற போது ஒன்றும் கிடையாது. 40 பிரச்சனை கூட ஒரு 4 பிரச்சனை சேர்ந்துருக்கு, 44 பிரச்சனை பண்ண முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஒரு ஆட்சியில் இங்கே ஒரு பிரச்சனை. இவனால ஒன்றும் கிடையாது மேடம். ஒரே ஒரு விஷயந்தான், காவியை பார்த்து பாவிகளுக்கு பயம் வந்துருச்சு. தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி எதை சொன்னாலும், பாரதிய ஜனதா கட்சி எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும், பாஜக சொல்வது தவறு என்பதை சொல்லணும் அப்படின்ற ஒரு நரேட்டிவ்லேயே இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு வராங்க. திமுகவுக்கு வந்து காவியை பார்த்து பயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இடி ரெய்டுனால தான் அவர் நிதி ஆயோக் போனார்னு பேசுகிறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு வந்து என் கையில் வெள்ளை கொடியும் எங்கள் கையில் இல்லை, காவி கொடி வந்து அதிமுக கையில் தான் இருக்குது அப்படின்றாரு. இங்கே உதயநிதி அவர்கள் வந்து அன்னைக்கு சொல்லதான் இன்னைக்கு சொல்கிறேன், மோடிக்கும் இடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னா எப்படி பயப்படுறாங்கன்னு சொல்கிறேன் மேடம். அதை பார்த்தீங்களா? இதெல்லாம் பேசும்போது அவர் பார்த்தீங்களா, கண்ணிலே கலவரம் தெரியுது தலைவா. உனக்கு கண்ணிலே கலவரம் தெரியும் போது நீ என்ன வந்து பெருசாக புரட்சி பேசிக்கிட்டு நான் அவங்களுக்கு பயப்பட மாட்டேன், இவங்களுக்கு பயப்பட மாட்டேன், தெரிகிறது மண்ணா, தெரிகிறதா தெரிகிறது மண்ணான்ற கதையா? உதயநிதி பயந்து போயிட்டாரு. இன்றைக்கி அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் ஊழல் பெருச்சாளிகள். நம்ம வெறுக்கிற, நம்ம அருவருக்கிற செயல் ஒரு தனி மனிதனை எதை பார்த்து நம்ம பண்ணுவோமோ ஒரு ஆட்சி அதை இன்னைக்கு தொடர்ச்சியாக செய்து மக்கள்லாம் ரொம்ப விழிப்பாயிட்டான் மேடம். இவன் சும்மா இந்த பழைய உருட்டே பேசிக்கிட்டு வசனம் பேசிக்கிட்டு 2 டான்ஸை போட்டுக்கிட்டு ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் போட்டான். இன்றைக்கி ரோட்டில் டான்ஸை போடுறான். விரைவில் திமுக டான்ஸ் ஆடி போய் நிற்கும், கட்சியை டான்ஸ் ஆடி நிற்கும்ன்றது எங்களுடைய கருத்து. இன்னொன்று மேடம், நான் உறுதியாக சொல்கிறேன், திமுகவுக்கு இதுவே இறுதி. இது மக்கள் ரொம்ப கூர்ந்து பார்க்குறாங்க. திமுகவுடைய அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க. திமுக எதையெல்லாம் சாதாரண லெவலில் எதெல்லாம் கண்மூடித்தனமாக செய்து கொண்டு வந்தாங்களோ இன்றைக்கி அதை மக்கள் கண்ணாடி போல அப்படியே பூத கண்ணாடி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக எக்ஸ்போஸ் ஆகிருச்சு. அதை திமுக காரங்களே உணர்றாங்க. ஏதோ ஓடுற வரல வண்டி ஓடட்டும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் தான் இன்றைக்கி திமுக போயிட்டுருக்குது. நாங்கள் சொல்வது ஒரே செயல் தான் மேடம், திமுகவை விரட்டினாலே ஒழிய மக்கள் இங்கே நம்ம நிம்மதியாக வாழ முடியும். திமுக ஒழிக, பாஜக வாழ்க. இந்த நரேட்டிவை தமிழக மக்கள் ஏற்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர நேரத்தில் தான் பல மாற்றங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நிகழும் என்பதில் நாங்கள் பெரிய நம்பிக்கையில் இருக்கோம். நம்பிக்கையின் பாத்திரமாக தமிழக மக்களுக்கு பாஜக தென்படுது. திமுக அதில் 1% கூட அந்த இடத்துல இல்லை. பேசும் வரை பேசட்டும். அணைய போகிற விளக்கு கொஞ்சம் பிரகாசமாக தான் எரியும், அணைந்து தொலையட்டும். திமுகவோட இன்னைக்கு ஸ்டேட்டஸ் மேடம், எல்லாரும் மேலேயும் வழக்கு, திமுகனாலே இழுக்கு. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.